அன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி டெடிகேஷன் ஆரம்பிச்சு டெடிகேஷன் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சர்ச்சை விட்டு நான் வெளியே வந்த உடனே ஒரு டீம் அவன் வந்து, பாஸ்டர் உங்களை குறித்து ரொம்ப மோசமாக பேசினாங்க ஒரு டீமு அப்படின்னு. என்ன குறித்து மோசமாக பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லை, வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம 10 வருஷமா இங்கே இருக்கிறோம், நம்மளே இது வரைக்கும் ஒரு சர்ச்சு கட்டு ஓப்பன் பண்ணவே இல்லை. இவன் போன 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தா, அதுக்குள்ள இவன் இந்த இடத்துல வாடகைக்கு வாங்கி ஒரு சர்ச்சு கட்டிருக்கான், இவன் எப்படி இப்படி கட்ட முடியும் அப்படின்னு ரொம்ப இதுவாக பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது அப்படின்றது மாதிரி அவங்க சொல்லி அந்த டிஸ்கஷன். அப்போ வந்து வளராத சர்ச்சு கொஞ்சம் பேர், நான் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேசினவங்க ரொம்ப நான் நேசிக்கிறவங்க, ரொம்ப முக்கியமானவங்க, அந்த மாதிரி வருத்தமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இதை வாசிக்கும் போது நினைக்கிறேன், 3 வருஷமா 2 வருஷமா யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றது சத்தமா சொல்லுங்க. அவர் இஷ்டம், அவர் இஷ்டம். உங்களுக்கு என்ன எப்ப கொடுக்கணும்னு அவர் இஷ்டம். உங்க மேல பொறாமப்பட்டு யாரும் இருக்க முடியாது. நான் நம்புறேன், கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை நிறைய பேருக்கு கர்த்தர் சமமாக்க போகிறார். ஆமென், சமமாக்க போகிறார். உங்களை கீழ் தள்ளினவர்களுக்கு கர்த்தர் சமமாக்க போகிறார். அது அவர் இஷ்டம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒருவரும் பொறாமைப்பட முடியாது. ஏன் இவனுக்கு இது செஞ்சீங்கன்னு யாரும் கேட்க முடியாது. கொடுக்கிறது யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறது, எப்படி கொடுக்கிறது, எப்படி ஆசீர்வதிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, அது நம்ம கையில் இல்லவே இல்லை. அது யார் இஷ்டம்னா, ஒருவனை தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் அவர் ஒருவர் மட்டுமே. ஆனாலும் இத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தாலும் நமக்கு மேலான ஆசீர்வாதம் அவர் ஒருவர் மட்டும்தான். இது வரும் போகும், இது கிடைக்கும் கிடைக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற ஆண்டவர் மட்டும் நேற்றும் இன்றும். அந்த சொத்து மட்டும் இது அசையா சொத்து, அது அசையா சொத்து. அந்த சொத்தை மட்டும் நம்மை விட்டு யாரும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு நான் கூலி கொடுக்கிறதுக்கு நாள் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன நம்புறேன்னா, இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரும், இங்கே இருக்கிற எல்லாரும், நம்ம லைனாக எங்கே நிற்கிறோம்னா அப்படியே கூலி வாங்குறதுக்காக நிற்கிறோம். நம்முடைய எஜமானன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் மேலே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்முடைய காரியக்காரராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கூலியை கையில் வச்சிருக்கிறாரு. அவர் கூலியை கையில் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது பின்னாடி இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க, இவனுக்கு கொடுக்காதீங்க, இவனுக்கு கொடுக்காதீங்க, இவன் தகுதி இல்லை, இவனுக்கு கொடுக்கவே கூடாது, இவன் இப்பதான் வந்தான், இவன் நேற்றைக்கு முளைச்ச காலம், இவனுக்கு எதுக்கு நீ செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் குற்றப்படுத்தும் போது, அங்கே இருந்து காரியக்காரராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் வாயை நீங்க அடைக்க வேண்டியதில்லை. அவர் வாயை அடைச்சு சொல்றாரு, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ ஏன் இஷ்டம், என்னுடைய விருப்பம். நான் யாருக்கு என்ன செய்கிறனோ அவர் செய்ய யார் தடுக்க முடியும்? ஹல்லேலூயா.